பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை மறுபடியுமாய் இந்த நல்ல ஒரு இளமை லேசுடன் என்கிறதான அந்த வாலிபர் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாக நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியுமாய் நாம் ஒருவரை ஒருவர் காண்பதற்கு தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக, நல்ல பாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஒரு பாக்கியத்தை, நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா உலக மக்கள் தொகையிலே இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இருந்த இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் 143 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இந்திய தேசத்தில் மாத்திரம். அதிலும் அதிகமான அந்த 143 கோடியில் அதிகமான மக்கள் யார் அப்படின்னு சொன்னால் வாலிபர்கள், இளம் சந்ததி தான் அதிகமாக அதில் பெருகி போயிருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இந்திய தேசத்தில் வைத்திருப்பதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. காரணம் இல்லாமல் தேவன் ஒருவரையும் இந்த உலகத்தில் வைப்பதில்லை. நம்மை ஒரு தீர்மானத்தோடு, ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நம்முடைய இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பட்டணங்களுக்காக நாம் ஏதாவது ஒன்றை செய்ய நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளிலும் கூட தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை எல்லாரும், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் விரும்புகிற ஒரு காரியம். கடவுள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவே விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை, உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த வாலிபஸ் நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியே அவர் ஆசையோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஆகவே சில காரியங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். 2 நண்பர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். பள்ளி படித்து கொண்டிருக்கிற 2 நண்பர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் பள்ளி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரயாணத்தின் அந்த நேரத்தில் அவர்கள் பிரயாணப்படுகிற அந்த சாலையில் ஒரு பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. நல்ல செழிப்பான, நல்ல ஒரு அழகு நிறைந்த ஒரு தோட்டம் அந்த பகுதியில் காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த பகுதி சுற்றி அந்த இடத்துல முழுவதும் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் செழிப்பாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த தோட்டத்திற்குள்ளாக அந்த 2 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள பிரயாணப்படுகிறார்கள். அந்த தோட்டத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். அந்த தோட்டத்திற்கு உள்ளாக போய் பார்க்கும் பொழுது அங்கே நிறைய மரங்கள், நிறைய செடி கொடிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நிறைய பயிர்கள் அங்கே பயிரிடப்பட்டு கொண்டு இருந்தது. அநேக தானியங்களை, அது மாத்திரமல்ல அநேக காரியங்களை அவர்கள் பயிர் செய்து விவசாயம் செய்து அந்த தோட்டம் மிகவும் செழுமையான ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மாமரத்தில் அநேக கனிகள் அதில் காய்த்து, அது கனிகளாய் அதில் அநேகம் திரளாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த 2 நண்பர்களில் ஒருவனுக்கு மாம்பழம் என்று சொன்னால் மிகவும் பிரியம். அவனுக்கு மாம்பழம்னு சொன்னால் போதும், அவ்வளோ ஆசை, அவ்வளோ கொள்ளை பிரியம் அவனுக்கு. உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் உனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த மரத்துலேருந்து நான் உனக்கு என்ன பண்ணுறேன், பறித்து கொடுக்குறேன். யாராவது வாராங்களான்னு மொத்தம் நீ என்ன பண்ணு, பார்த்துக்கிட்டே இரு, நம்ம சீக்கிரம் பறிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு சொல்லிடுறான். இவன் வேண்டான்னு சொல்ல அவனுடைய நண்பன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய நண்பனுக்காக என்ன பண்ணணும், தன்னுடைய நண்பன் மாம்பழத்தின் மேல் அதிக பிரியமாக இருக்கிறபடினால் அவனுக்கு பறித்து கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணான்னா வேகமாக மரத்தில் ஏறிட்டான்.
மரத்தில் ஏறி அவன் பறிக்கும்படியான அவன் காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது, டே சீக்கிரம் இறங்கி வா, ஆட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு சத்தத்தை எச்சரிப்பான ஒரு சத்தத்தை கொடுத்த உடனே அவனுடைய நண்பன் என்ன பண்ணான், வேக வேகமாக என்ன பண்ணுறான், மரத்திலிருந்து இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து சுற்றி சுற்றி பார்க்குறான், எங்கே யார் வராங்க, எங்கேருந்து வராங்க, எந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்கும் பொழுது யாரும் வரலை, ஆனால் வேண்டாம், மாம்பழம் பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், சொல்கிறான். டே என்னடா, உனக்காகத்தானே நான் மரத்து மேலே ஏறினேன், நீ ஆசைப்படுறேன்னு சொல்லி தானே நான் பறிக்கிறதுக்காக நான் மேலே ஏறி இருக்கேன், யாருமே வரலைல்ல, வேற என்ன, வேற எதுக்காக என்ன கீழே இறங்கி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு காரியத்தை சொன்னான். இந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் ஒருவர் இங்கே இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணுறாருன்னா பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு அப்படியே ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்க, கடந்து செல்லுகிறார்கள். வேதத்தில் ஒரு காரியம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் என்கிற ஒரு பெண் தன்னுடைய நாச்சியார் இடத்திலிருந்து துரத்தி விடப்படும் பொழுது அந்த மிகுந்த வேதனைக்கு மத்தியில் அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில், அந்த கண்ணீருக்கு மத்தியில் தேவன் அன்றைக்கு ஆகாரை கண்டு கொண்டது நிமித்தமாக, ஆகாருடைய கண்ணீரை அவர் கண்டது நிமித்தமாக ஆகார் கர்த்தரை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்க, ஆகாருக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த நல்ல ஒரு வாலிபர் நேரத்தில் கூட, அந்த ஜெப நேரத்திலும் கூட தேவ சமூகத்தில் கூடி ஆன்லைன் மூலமாக அல்லது தொலைக்காட்சி மூலமாக ஏதோ ஒரு இதில் காரியத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அவர் கண்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதுவரை இயேசுவை கேள்விப்பட்டிராதவர்களாக இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் உங்களையும் அவர் காண்கிறார், உங்களையும் அவர் கண்டு கொண்டு இருக்கிறார், உங்களை அவர் பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறார், எல்லாரையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 33வது சங்கீதம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானங்களிலிருந்து என்ன பண்றாருன்னா பூமியில் இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன பண்றாருன்னா காண்கிறார். வானத்திலிருந்து பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரமல்ல, அல்லது கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாரையும் அவர் காண்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு மறைவாக இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரையும் காண்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை காண்கிறார், அவர் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய வேதனைகள், உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகள் எல்லாவற்றிலும் அவர் உங்களை கவனித்து கொண்டு உங்களை காண்கிறவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் மறைவாய் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் காண்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம் தேவன் இந்த உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்து, அகில உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். நமக்கு வரக்கூடிய வேதனையிலிருந்து நம்மை காண்கிறவராய் இருந்து நம்மை அதிலிருந்து தப்பித்து செல்லும்படியான வழியை உருவாக்குவார். அதே சமயத்தில் நாம் பாவம் செய்கிற நேரத்திலும் அவைகளையும் நன்கு கவனித்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ஒரு நல்ல ஒரு ராஜா, கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதில் ஆழமாய் இடம் பதித்த ஒரு நல்ல ஒரு ராஜா தாவீது. எல்லாருக்கும் தாவீது மேலே அவ்வளோ ஒரு பற்று, அவ்வளோ ஒரு அன்பு தாவீதின் மேலே. தாவீது அவ்வளோ புகழ்றாங்க, அவ்வளோ உயர்த்துறாங்க. காரணம், தாவீது செய்த காரியத்தின் நிமித்தமாக, தாவீதை எல்லா ஜனங்களுக்கும் பிடித்து கொண்டது நிமித்தமாக தாவீது அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தார் மக்களுடைய இருதயத்தில். அது மாத்திரமல்ல, தேவனும் தாவீதோடு கூட இருந்து தாவீதின் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடுத்து கொண்டு இருந்தார். ஆனால் தாவீதின் இடத்தில் இருந்த சில காரியங்கள், தாவீதின் எல்லா காரியங்களும் அவர் அறிந்து கொண்டிருந்த தேவன் ஒரு முறை உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அன்றைக்கு உரியாவை கொலை செய்வதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை போல, கொலைதான் செய்கிறதை போல ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருன்னு அன்றைக்கு அந்த போரில் முன்பாக நிறுத்தி உரியாவை மடிவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் தாவீது. அது நிமித்தமாய் பல அடிகள்,
பல வேதனைகள் தாவீதுக்கு வந்தது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்து எச்சரித்த பொழுது தாவீது என்ன பண்ணுறாருன்னா அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னை ஒப்பு கொடுத்து வெளியே வருகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, பத்சேபாலின் காரியத்தை அல்லாமல் வேற எந்த ஒரு காரியத்திலும் தாவீது என்ன பண்ணலையா, அவர் கர்த்தருக்கு முன்பாக செவ்வையானதை செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாலின் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அவர் காண்கிறார் என்பதை அறிந்து அவர் என்ன பண்ணார்னா செவ்வையானதை செய்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் செவ்வையாய் செய்து கொண்டிருந்த தாவீது, அப்பெல்லாம் அவரை பார்த்து கொண்டிருந்த தேவன் அதே தாவீது தீமை செய்யும் பொழுது அவரை காண்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிப்பை கொடுக்கிறார், அடி கொடுக்கிறார், மறுபடியும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். இப்போ தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நான் உட்காருதலையும் நான் எழுந்திருக்குதலையும் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க, உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மறைவாக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்முடைய நண்பர்களுக்கு தெரியாம சில காரியங்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியாம, நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாம, நம்ம ஸ்கூல்ல கல்லூரியில் வேலை செய்கிற இடங்களில் சக மனிதர்களுக்கு தெரியாமல் அநேக காரியங்களை நாம் தெரியாமல் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கும் தெரியாமல் நம்ம செய்யணும்னு சொல்லி நினைச்சா கூட அதை ஒருவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவருக்கு மறைவாக அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் நம்மை காண்கிறார். நம்ம ஒளிப்பிடத்தில் மறைஞ்சிருந்து செய்கிற காரியங்களையும் அவர் கண்டு கொண்டு இருக்கிறார். எல்லா கதவுகளையும் பூட்டி அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நான் பாவம் செய்யும் பொழுதும் அறிந்திருக்கிறீர், நான் நன்மை செய்யும் பொழுதும் அறிந்திருக்கிறீர். ஆகவே நான் அதை அறிந்து நன்மை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பாருங்க, காயின் ஆபேல் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. காயின் ஆபேல் அவர்களுடைய காணிக்கை செலுத்தும்படி அவர்கள் கடந்து சென்ற நேரத்தில் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதனால ஒரு கோபம், அதனால ஒரு எரிச்சல் ஆபேல் மேல, தன்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரன் மேல எரிச்சல், முகநாடி வேறுபடுகிறது. கர்த்தர் உடனே கேட்கிறார், ஏன் உன் முகநாடி வேறுபடுகிறது? காயின், ஏன் எரிச்சல் பட்டு கொண்டு இருக்கிறா? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாருங்க, நன்மை செஞ்ச நிச்சயம் மேன்மை உண்டு. நீங்க செய்கிற நன்மைகளை அவர் அறிந்திருக்கிறார், அதே நேரத்தில் செய்கிற தீமைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நன்மை செய்கிறவர்களுக்கு மேன்மை கொடுக்கிற தேவன், தீமை செய்கிறவர்களுக்கு தகுந்த தண்டனைகளையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அன்றைக்கு, ஒருவேளை இன்றைக்கு நாம தெரியாதது போல நம்ம மூடி மறைத்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்கும் அன்றைக்கு அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படி அவர் இறங்கி வருவார். அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மறைவாய் செய்கிற காரியங்களுக்கு ஒரு நாள் வெளியரங்கமான பலனை தருவார். நீங்க மறைவாய் யாருக்குமே தெரியாத நிலையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட நபருக்கு அல்லது யாரோ ஒருவருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவிகளை செய்திருக்கலாம், நன்மைகளை செய்திருக்கலாம். அதற்குரிய பலன் ஒருவேளை இந்த நாட்களில் தெரியாம இருக்கலாம். நீங்க செய்த நன்மைக்கு ஒருவேளை நீங்க வேதனையை கூட நீங்க அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனா நிச்சயமாய் ஒரு நாள் இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது, மறுபடியும் வரும் பொழுது, நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக அவர் வெளியரங்கமான பலனை அவர் கொண்டு வருவார். வெளியரங்கமா இருக்கும், அன்னைக்கு அந்த பலன் வெளியரங்கமா இருக்கும். நீங்க செய்த நன்மை, நீங்க செய்த காரியங்கள் இன்றைக்கு ஒருவேளை மறைக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம், மறைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இயேசு வரும் பொழுது அதனுடைய பலன் வெளியரங்கமாக இருக்கும். அதே போல் நீங்க செய்கிற பாவங்கள், நீங்கள் செய்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள் ஒருவேளை இன்றைக்கு மறைவாய் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதற்குரிய பலனும் அன்றைக்கு வெளியரங்கமாக இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு யாருக்குமே தெரியாம செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியங்கள் ஒரு நாள் வெட்ட வெளிக்கு வந்துவிடும், ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். அன்றைக்கு நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தர் என்னை காண்கிறார், அவர் என்னை கண்டு கொண்டு இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார், தீமை செய்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் காண்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், உங்களையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் கண்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த வாலிப நாட்களில் நான் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் செய்கிற நன்மைக்கும் ஒரு நாள் பலன் உண்டு, நான் செய்கிற தீமைக்கும் பாவங்களுக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. அதை அறிந்தவனாய் இன்று முதல் நான் என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படி உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பி நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். நான் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். அது பாவமாக இருக்கலாம் அல்லது நன்மையான காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறீர். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் அதற்குரிய பலன் வெளியரங்கமாய் காணப்படும் என்பதை நான் அறிந்து, கர்த்தாவே, இன்றைக்கு என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நன்மையானவைகளை செய்வதற்கும் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஒரு மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உமை துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த தேவனே, இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களை காண்கிறவராயிருக்கிறீர். இந்த வாலிப நாட்களை நீர் அறிந்து கொண்டு இருக்கிறீர். எங்கள் சிறு வயது தொடங்கி இந்நாள் வரையிலும் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் உட்காருதல், எங்கள் எழுந்திருக்குதல், எங்கள் நடக்கைகள், எங்களுடைய வழிகள், எங்களுடைய பாதைகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய எண்ணங்கள், நாங்கள் செய்கிற எல்லா செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு மறைவாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உமக்கு மறைக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் ஒரு காரியமும் இல்லை. ஆகவே தகப்பனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. இந்த வாலிப நாட்களில் கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிறவர் என்பதை அறிந்து நாங்கள் சரியாய் நாங்கள் செயல்படுவதற்கு, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி கர்த்தாவே, இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் பலன் கொடுப்பீராக, பலன் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் காண்கிறவர் என்கிற உணர்வு எப்பொழுதும் இருக்கட்டும் ஐயா. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் இருப்பதாக கர்த்தாவை அதை அறிந்து கொண்டவர்களாய் பாவம் செய்வதற்கு கர்த்தாவே அப்பா பயந்து காணப்படட்டும் ஐயா. பாவம் செய்வதற்கு விலகட்டும். பாவத்தை செய்வதற்கு கர்த்தாவை துணிகரம் கொள்கிற நேரங்களில் கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீராக. நன்மை செய்கிறவதையும் தகப்பனே அப்பா, வருகிற போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே, தங்களுடைய படிப்பின் காரியங்களுக்காக, தங்களுடைய வேலை காரியங்களுக்காக இவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களை நீர் அறிந்திருக்கிற தேவன். அவைகளிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். உங்க பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த உங்களை காண்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். முடிவு பரிந்து உங்களை நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.